காகிதம் ஓர் ஆயுதம் என்கிற தலைப்பில் நல்ல சிந்தனைகளை சொற்களால் கோத்து கவிதையாக கொண்டு வந்திருக்கின்ற கவிஞர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். காகிதத்தை ஆயுதமாய் மாற்றுகிற தேவையோடு புதிதாக நூல் படிப்போர்கள் நிறைய சபையில் காகிதத்தின் சிறப்பிங்கே கவிதைகளாய் உருப்பெற்று கவியரங்கு மேடையிலே கம்பீரமாயிருக்க நான் கிறுக்குவதை தமிழ்தாய்தான் கவிதை என காட்டுவதால் அறிவிலியை கவித்தலைமை ஆக்கிவிட்டார். அமருகின்றேன். புத்தாக்கம் தருகின்ற கருத்தெல்லாம் மனிதர்க்கு புத்தாக்கம் தருகின்ற கருத்தெல்லாம் புவி மீதில் செவி வழியே சேர்வனவாய் வாய்மொழியாய் இருந்த கால் இப்படியே போய்விட்டால் இனி வருவோர்க்கு ஏதிருக்கும் என ஒருவன் சிந்தித்தான். ஏட்டினையும் கண்டறிந்தான். பலகாலம் அதன் பின்னே பறந்துவிட்ட பிற்பாடு பாப்பிரஸ் தான் பிறந்து காகிதமாய் வளர்ந்து வந்தது. காகிதங்கள் வந்த பின்னே கருத்தெல்லாம் பதிவாச்சு. பதிவெல்லாம் நூலாச்சு. படிப்பவர்க்கு வேலாச்சு. காசாகி புத்தகமாய் கடிதமாய் பலவாக காகிதத்தின் வடிவங்கள் காசினியில் உண்டாச்சு. காகிதமே ஆயுதமாய் மாறிவிட்ட பெருமையினை கவியாக்கி வந்தவர்கள் கம்பீரம் காட்டுகிறார். காகிதமே ஆயுதமாய் மாறிவிட்ட பெருமையினை கவியாக்கி வந்தவர்கள் கம்பீரம் காட்டுகிறார். கவிபாட வந்திருப்போர் கருத்துக்கு செவி சாய்ப்போம். அவர் கருத்து முடிந்தவுடன் என் கருத்து மொழிகின்றேன். காகிதமே தெரியுமா என கேட்டு வருகின்றார் பேராசிரியர் பரிமளம். என்ன சொல்வார்? செவிமடுப்போம். அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம். காகிதமே தெரியுமா? காகிதமே தெரியுமா? கருத்துக்களை சூழ்தாங்கி ஜனித்தது உன் எழுத்து தொக்கு. எத்தனையோ பொருட்கள் உண்டு, காகிதம் போல் ஏற்றமுண்டோ எவற்றினுக்கும். எத்தனையோ பொருட்கள் உண்டு, காகிதம் போல் ஏற்றமுண்டோ எவற்றினுக்கும். தலைகுனிவோர் உனை பார்க்க, தலை நிமிர்வார் எவரும் பார்க்க. மாற்றுயர்ந்த பொன்னுருக்கி உனக்கு ஈய ஏற்றம் தரும் அறம் நிறுத்த வெற்று தாளானாய். எளிமையினால் படிப்பில்லா ஏழை தனக்கு ஒளியேற்றி வசந்தம் ஈந்தாய். உன்னை கல்வி கண்ணியத்தால் வளர்த்தவர்கள் காலத்தை வென்றார்கள். கிறுக்கல்களில்தான் கால புரட்சிகள் பிறந்தன. காகித கிறுக்கல்களில்தான் அவை கால் கொண்டு நின்றன. மனிதனுக்கு ஏதும் கனவு வரும். உனக்குள் பதியும் போது அந்த கனவு நனவாகும். சாதிகளை சாய்க்கவும் சட்டங்கள் பிறக்கவும் நீ ஆயுதமானாய். குழந்தைகள் கரங்களில் நீ உறவானாய். சிகரம் அடைந்தார்க்கு உயர் கொள்கையானாய். நாகரிகத் தொட்டிலில் மனிதன் நடைப்பயணம் நாளும் நீ கண்டதொரு தொடர் பயணம். உனை மீட்டத் துடிப்போர் கள்வெறியர், காலந்தோறும் தொடரும் சொல் பிரியர் அவர். காகிதமே நீ ஒரு பொருள் அல்ல, காலத்தின் சாட்சி, வரலாற்றின் பதிவிடம். கம்பனுக்கும் காளிதாசனுக்கும் காவிய குரல் தந்தாய். பாரதிக்கும் தாசனுக்கும் கனல் பொறி தந்தாய். புத்தகமே ஆயுதம், மானுடத்தின் அறிவாயுதம். நன்றி, வணக்கம். பேராசிரியருக்கே உண்டான பாங்கோடு முனைவர் பரிமளம் அம்மையார் அவர்கள் நல்ல கவிதை தந்தார். நன்றியும் நல்வாழ்த்தும். நடக்கின்ற நிகழ்வெல்லாம் படம் பிடிக்கின்ற காகிதங்கள் ஆயுதங்கள் ஆன முறை நடராசன் சொல்கின்றார். நாம் கேட்போம், அவர் சொல்லும் செய்தி என்னென்னவோ. காகித ஆயுதம். இரும்பு ஆயுதத்தை விட கூர்மையானது எங்கள் காகித ஆயுதம். இரும்பு ஆயுதத்தை விட கூர்மையானது எங்கள் காகித ஆயுதம். இருக்கும் ஒன்றை அதன் இருப்பை விட சிறப்பாக காட்டும் திறன் படைத்தது. அகத்தியரும் தொல்காப்பியரும் இயற்றிய
இலக்கண இலக்கியங்களை அதன் தன்மை மாறாது எடுத்துரைப்பது காகித ஆயுதமே. ஸ்ரீராமனை கண்முன்னே கொண்டு நிறுத்தியது. எங்கள் செயல் வீரன் அஞ்சனை மைந்தனை அடையாளம் காட்டியது. சீதைக்கு கொடிய ராவணனாக இருந்தாலும் ஆயகலைகள் 64க்கும் வல்லவன் என்று இயம்பியது. சகோதர பாசத்திற்காக தன் உயிரையும் விட்ட கும்பகர்ணனை உலகறியச் செய்தது. அழகிய இராமாயணத்தை படைத்த கம்பன் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றது எங்கள் காகித ஆயுதமே. மகாபாரதம் படைத்த விண்ணாயகர்களின் நாயகன், முக்கணிகளில் ஒன்றான மாங்கனி கொண்ட நாயகன் கிடைக்கப் பெற்றதும் காகித ஆயுதமே. அகிம்சா வழியை விதைத்து மக்களின் அகிம்சா வழியை விதைத்த மகாத்மாவின் வரிகளை படித்து படித்து பேரியக்கம் கண்டது நமது இந்தியா. அகிம்சா வழியை விதைத்த மகாத்மாவின் வரிகளை படித்து படித்து பேரியக்கம் கண்டது நமது இந்தியா. சுதந்திரப் போரை கனல் கொண்டு எரியச் செய்ததும் ஆங்காங்கே அறவழி போராட்டத்திற்கு வித்திட்டதும் மக்கள் ஆர்வத்தை தூண்டியதும் காகித ஆயுதமே. புரட்சி கவிதை எழுதி எழுதி சுதந்திர தாகத்தை மூட்டியதும் புரட்சி கவிதை எழுதி எழுதி சுதந்திர தாகத்தை மூட்டியதும் பெண் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம், பெண் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்ற தனது கனவை காகித ஆயுதத்தில் பதிவு செய்தவர் முண்டாசு கவிஞன் பாரதி. காகித ஆயுதத்தில் நாம் ஒரு வரலாறு கண்டோம். நன்றி. புது உலகம் தேடுகிற மனிதரெல்லாம் புத்தகங்கள் வாசிப்பார். யோசித்து இங்கே புதுக்கவிதை கொண்டு வந்தார் அழகம்மாவும். அவர் கவிதை கேளுங்கள், நூல்கள் பேசும். கம்பனுக்கு கைகட்டி வாய்மொத்தி நின்றவளே, கவி பாரதிக்கு பாய் விரித்து பணிவிடைகள் செய்தவளே, அருணகிரிக்கு அள்ளி கொடுத்து அருக வைத்து பார்த்தவளே, அருணாசல மகளனுக்கு கிள்ளி கொடுத்து கிட்ட வைத்து பாராயா. அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். எனது தலைப்பு புத்தகம் பேசினால். மனிதன் என்னை பயன்படுத்தாத வரை வெறும் காகிதம், பயன்படுத்த ஆரம்பித்தால் பெரும் ஆயுதம். சிறு வயதில் என்னை கொடுத்து பணம் வாங்குவார்கள், இளம் வயதில் பணம் கொடுத்து என்னை வாங்குவார்கள், முதுமையில் நானே உற்ற துணை. பழைய பக்கங்கள் கதை அமுதம் தரும், புதிய பக்கங்கள் பசுமை கனவுகள் தரும். வாழ்வின் உச்சிக்கு ஏற்றும் ஏணி படிகள். உடலுக்கு பயிற்சி உடற்பயிற்சி, மனதுக்கு பயிற்சி என்னை வாசிப்பதே. வாசிப்பே நமது சுவாசிப்பாகும். மனதுக்கு பயிற்சி என்னை வாசிப்பதே, வாசிப்பே நமது சுவாசிப்பாகும். காலத்தை மாற்றும் கால கண்ணாடி, தலைமுறை கடந்தும் தாகம் தீர்க்கும் வற்றாத ஊற்று. அறிவுரையும் அனுபவமும் அள்ளித்தரும் அட்சய பாத்திரம். புண்பட்ட மனதிற்கு மருந்தாவேன், அறிவு பசிக்கு விருந்தாவேன். நான் புண்பட்ட மனதிற்கு மருந்தாவேன், அறிவு பசிக்கு விருந்தாவேன். புரியாத வினாக்களுக்கு விடையாவேன், அறியாத செய்திகளுக்கு அறிவாவேன். என்னை வாங்க சேமிப்பது பயனில்லை, என்னை வாங்கி சேமிப்பது பயனில்லை, புத்தியில் சேமியுங்கள் பயனாவேன். என்னை அதாவது புத்தகத்தை வாங்கி சேமிப்பது பயனில்லை, புத்தியில் சேமியுங்கள் பயனாவேன். நாடி பார்த்தால் நண்பனாவேன், தேடி பார்த்தால் ஆசிரியனாவேன், விரும்பி படித்தால் வழிகாட்டியாவேன். தலைகுனிந்து என்னை பார்த்தால் உங்களை தலை நிமிர்ந்து வெற்றி பெற வைப்பேன். தலைகுனிந்து என்னை அதாவது புத்தகத்தை பார்த்தால் உங்களை தலை நிமிர்ந்து வெற்றி பெற வைப்பேன். என் பேச்சுக்கு செவி சாய்த்தால் நான் உனக்குள் இருந்து உனக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவேன். என்னை புரட்டினால் உன் வாழ்க்கையையே புரட்டி போடுவேன். இறைவனை நாம் உணர்ந்து படிக்க வேண்டும், என்னை படித்து உணர வேண்டும். இறைவனை நாம் உணர்ந்து படிக்க வேண்டும், என்னை அதாவது புத்தகத்தை படித்து உணர வேண்டும். என்னை படித்தால் உங்களை உயரச் செய்வேன். என்னை வாசியுங்கள், நேசியுங்கள், சுவாசியுங்கள். உங்களது சுவாசமே நான் தான். நன்றி. புத்தகத்தின் இயக்கத்தை இந்த கவிதை சரியாக பதிவு செய்திருக்கிறது. வாங்கி கொண்டு போனால் பத்தாது, வாசிக்கவும் வேண்டும். நல்ல கவிதைக்கு நன்றி, நல்வாழ்த்து. சிறகிருந்தால் பறந்திடலாம் என்பீர் கேட்பீர், சிந்தனையை வளர்த்திட்டால் சிறகுண்டாகும்.
காகிதங்கள் சிறகாகி பறந்த இன்பம் கவியாக்கி தரவந்தார் மோகன்ராசு. தமிழ் கல்லூரி தரும் சிறகு இனி காதுகளில் பறக்கட்டும். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் எமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழ்த்தாயை வணங்கியும் எழுத்தறிவித்த ஆசிரியர் பெருமக்களும் வணங்கியும் என் கவியை தொடங்குகின்றேன். காகித சிறகுகள். உண்மையை மறைத்து வைப்பதும் உள்ளத்தை மறைத்து வைப்பதும் மாயை எனும் திரைதான். உண்மையை மறைத்து வைப்பதும் உள்ளத்தை மறைத்து வைப்பதும் மாயை எனும் திரைதான். ஆனால் உண்மையை உணர செய்வதும் உள்ளத்தை உணர செய்வதும் உயிரற்ற காகித சிறகுகள்தான். பல நேரங்களில் நாம் பற்றி கொண்டிருப்பது திரை சிறகுகளைத்தான். பல நேரங்களில் நாம் பற்றி இருப்பது திரை சிறகுகளைத்தான். ஆனால் என்னை பற்றியதென்றால் அது காகித சிறகுகள்தான். குழந்தைகளின் மகிழ்ச்சி என்றால் காகித பட்டங்கள். குழந்தைகளின் மகிழ்ச்சி என்றால் அது காகித பட்டங்கள். இளமையின் மகிழ்ச்சி என்றால் அது கல்லூரி கல்வி பட்டங்கள். முதுமையில் மகிழ்ச்சி என்றால் அது வாழ்க்கை சட்ட காகிதங்கள். முதுமையின் மகிழ்ச்சி என்றால் அது வாழ்க்கையின் கல்வி சட்டங்கள். இத்தனைக்கும் காரணம் இந்த உயிரற்ற காகித சிறகுகள் தான். பறவையின் சிறகுகளை காட்டிலும் வேகமானது மனச்சிறகு. பறவையின் சிறகுகளை காட்டிலும் வேகமானது இந்த மனச்சிறகு. அந்த மனதின் உணர்ச்சிகளை ஏந்தி கொண்டு படிப்பவர்களை சிறகடித்து பறக்கச் செய்வது இந்த காகித சிறகுகள் தானே. வாழ்க்கையின் புதிரை புரிய வைப்பதும் புரிந்ததை தெளிய வைப்பதும் இந்த காகித சிறகுகள் தான். சில சமயங்களில் நோட்டுக்களாக, சில சமயங்களில் பாட்டுக்களாக. தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம்தான். எப்படி? தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம்தான். தொடர்ந்து பார்த்தால்தான் வெற்றியின் ஆயுதம். நான் காகிதம், எழுதிப்பார் உனக்கு ஒரு ஆயுதம். சிலருக்கு காதல் கடிதங்களாக பெட்டிக்குள்ளே பொக்கிசமாகிறேன். சிலருக்கு காதல் கடிதங்களாக பெட்டிக்குள்ளே பொக்கிசமாகிறேன். காகிதங்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் புத்தகம் என்னும் கோவில் ஆகிறோம். காகிதம் எனும் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் புத்தகம் என்னும் ஒரு கோவில் ஆகிறோம். பலரும் வந்து வணங்குவதால் நாங்கள் தெய்வமாகிறோம். தினமும் பூசை பல செய்வதால் நாங்கள் புண்ணியமாகிறோம். தினமும் பல பூசை செய்வதால் நாங்கள் புண்ணியமாகிறோம். நாங்களும் நீங்களும். அறிவிலிகளுக்கு அறிவு கொடுப்பதால் நாங்கள் வள்ளல்களாகிறோம். அறிவிலிகளுக்கு அறிவு கொடுப்பதால் நாங்கள் வள்ளல்களாகிறோம். நீங்கள் எழுதுகோளாக இருக்கும் பொழுது நாங்கள் எழுத்தை தாங்கும் காகிதங்களாகியிருக்கின்றோம். நீங்கள் எழுதுகோளாக இருக்கும் பொழுது நாங்கள் எழுத்தை தாங்கும் காகிதங்களாக இருக்கின்றோம். பென்சில் செய்யும் தவறுகளை திருத்துகின்றோம். பேனா செய்யும் தவறுகளை தண்டிக்கின்றோம். காகிதங்கள் பலரின் மனங்களாக மாறுகின்றன. காகிதங்கள் பலரின் மனங்களாக மாறுகின்றன. காகிதங்கள் குப்பை தொட்டியில் பிணங்களாகவும் மாறுகின்றன. காகிதங்கள் இரும்புக் கடையில் பணமாகவும் மாறுகின்றன. காதலியுங்கள் காதலனையோ காதலியோ அல்ல, காகிதங்களை. நன்றி, வணக்கம். பெட்டிக்குள் இருக்கும் காதல் கடிதம் பறக்காத சிறகு. அவர் பெட்டிக்குள் எத்தனை இருக்குமோ போய் பார்த்தால் தெரியும். நல்ல கவிதைக்கு நல்வாழ்த்து. காகிதத்தை கசக்கியுமே வீசுகின்றோம். காசென்றால் பத்திரமாய் பேணுகின்றோம். காகிதம்தான் காசும் என கவிதை சொல்ல கீதாஸ்ரீ வருகின்றார். கேட்டு பார்ப்போம். எண்களால் அச்சிடப்பட்ட காகிதம்தான் தற்பொழுது மனிதர்களின் எண்ணங்களை ஆளுகின்றது. இந்நாகரிக உலகில் மனிதர்கள் நல்ல மனம் உள்ளவரா என்பதை பார்ப்பதை விட பணம் உள்ளவரா என்பதை பார்க்கின்றனர். கசக்கி போடும் பொழுது குப்பையாக மட்டும்தான் பார்க்கிறோம். அதே காகிதம் காசாகும் பொழுது கடவுளாய் பார்க்கிறோம். அக்கடவுளை பார்க்க வேண்டும் என்றாலும் இந்த காகிதம் தான் உதவுகின்றது. உயிரில்லாத இந்த காகிதம் பல உயிர்களை எடுக்கிறது. உணர்வில்லா இந்த காகிதம் பல உணர்வுகளை தூண்டுகின்றது.
வழியறியா இந்த காகிதம் பல மனித மனங்களை வலிக்க வைக்கிறது. மனித நேயங்களையும் மனித நோய்களையும் காக்க மறுக்கும் பொழுது காசும் காகிதமே. மனித நேயங்களையும் மனித நோய்களையும் காக்க மறுக்கும் பொழுது காசும் காகிதமே. நன்றி. காசாகும்போது காகிதம் கடவுளாகிறது, காப்பாற்றாவிட்டால் அது காகிதமாகவே மாறிவிடுகிறது. நல்ல சிந்தனை. இப்படியே நல்ல சிந்தனைகளோடு நாளும் பயணியுங்கள். நல்வாழ்த்து. தமிழ் மன்றம் பல கவிஞர் புறக்கு மன்றம், தமிழாலே நாள்தோறும் சிறக்கு மன்றம். தமிழ் மன்றம் தனை பேணும் கவிஞர் இங்கே காகிதமோர் ஆயுதமாய் கொண்டு வந்தார். ரவியண்ணா, கவியண்ணா தரவாருங்கள், அவைக்காக சொல்லுக்குள் நலம் தாருங்கள். தனிமைக்கு மிகச்சிறந்த காதல் நீ, உயிருக்கு உற்ற தோழன் நீ, உயிருக்கு உற்ற தோழன் நீ. வெண்பனி போல வரும், வெண்பனி போல வரும் உன்னை இமயமலை ஏற்றிவிடும். வெண்பனி போல வரும் உன்னை இமயமலை ஏற்றிவிடும். உயிர் கொடுக்கும் வாழ்க்கை உறவு எனும், உயிர் கொடுக்கும் வாழ்க்கை எனும் உறவு எனும் புதிய பதிப்பை கொடுக்கும் ஆயுதம் நீ. புதிய பதிப்பை கொடுக்கும் ஆயுதம் நீ. வலைதளத்தில் காணும், வலைதளத்தில் காணும் உனது பெருமைகள், வலைதளத்தில் காணும் உனது பெருமைகள். நீ செய்து வருகிறாய் பெருமைகளை, நீ செய்து வருகிறாய் பெருமைகளை. கண்மூடினால் கற்பனை உலகம், கண்மூடினால் கற்பனை உலகம். கண் திறந்தால் வியர்வை உலகம், கண் திறந்தால் வியர்வை உலகம். புத்தகம் பார்த்தால் மனிதனுக்கு ஓய்வு, புத்தகம் பார்த்தால் மனிதனுக்கு ஓய்வு. கவிதைகள் இல்லை புத்தகம், கவிதைகள் இல்லை புத்தகம். புத்தகங்கள் இல்லை கவிதை, புத்தகங்கள் இல்லை கவிதை. வாசிப்பிலும் இல்லை புத்தகத்தின் பக்கங்கள், வாசிப்பிலும் இல்லை புத்தகத்தின் பக்கங்கள். மனதில் சத்தத்தில் உள்ளது புத்தகத்தின் புதுப்புகள். சினிமாவுக்கு தேவை புதிய கதை உருவாக்கம், சினிமாவுக்கு தேவை புதிய கதை உருவாக்கம். உலகிற்கு தேவை மன அழுத்தம் போக்கும் ஒரு புத்தகம், உலகிற்கு தேவை மன அழுத்தம் போக்கும் ஒரு புத்தகம். காதல் ஒன்றும் தவறில்லை, காதல் ஒன்றும் தவறில்லை. காதலின்றி மனிதன் இல்லை, காதல் ஒன்றும் தவறில்லை. காதலின்றி மனிதன் இல்லை என்பதின் பாடல் வரி போல, என்பதின் பாடல் வரி போல. உலகத்தின் துடிப்பு நீ, உலகத்தின் துடிப்பு நீ. விமான விபத்திற்கு உதவும் கருப்பு பொட்டி போல, விமானத்துக்கு உதவும் கருப்பு பொட்டி போல. நீயும் குறைகளை எடுத்து சொல்லி சொல்லி பாதையின் சூரிய ஒளி நீயாய் மலர வேண்டும். குறைகளை எடுத்து சொல்லி பாதையின் சூரிய ஒளி நீயாய் மலர வேண்டும். புதியதோர் ஒரு ஆயுதம் புதிதாக தோன்ற வேண்டும். புத்தகமல்லாமல் கையில் இருக்கும் தொலைபேசி மணி போல வா, தொலைபேசி மணி போல வா. கனவை தட்டும் மொழி வேண்டாம், கனவை தட்டும் மொழி வேண்டாம். ஆனால் தூது அனுப்பு, ஆனால் தூது அனுப்பு. குறுஞ்செய்திகளாய தினந்தோறும் மாற்றம் வராது. ஆனால் மனதில் வரும் மாற்றம் என்னும் காதல், மனதில் வரும் மாற்றம் என்னும் காதல். அழுத்தங்கள் மறைந்து புன்னகைகளாய் நட்பு என்னும் பாதைகளாய், அழுத்தங்கள் மறைந்து புன்னகைகளாய் நட்பு என்னும் பாதைகளாய் மாற்றினால் மாற வேண்டும் நீ என்னும் மனிதனாய், மாற்றினால் மாற வேண்டும் நீ என்னும் மனிதனாய். இதிலிருந்து தொடங்குவோம் புதியதோ ஒரு ஆயுதத்தை. சரித்திரம் வேண்டாம் ஆனால் எழுதுவோம், சரித்திரம் வேண்டாம் ஆனால் எழுதுவோம். ஒன்றை ஒவ்வொருவரும் புதிதாய் உருவாக்க புத்தகம் வேண்டாம், புதியதோர் உலகை உருவாக்க இயற்கை என்னும் புதியதோர் உலகம் என்று எழுப்புவோம். பேராயுதம் இனி தொடர்ந்து வேறு ஆயுதமாக மாறி வரும் வாய்ப்புக்கு நன்றி. படிப்பவர் பாதைக்கு சூரிய ஒளி, புத்தகம் ஆயுதம்தான். ஒரே ஒரு வருத்தம், தனிமைக்கு காதல் துணை என்று அவர் கவிதை சொன்னது இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. காதலருக்கு தனிமை துணையாக இருக்கிறது. நல்ல கவிதைக்கு நன்றி, நல்வாழ்த்து. காகிதமாய் ஆயுதமாய் கொண்டு வந்து காயங்கள் இல்லாமல் கையாள்க என்று கவிதையிலே சொல்கின்றார் மீனாட்சியார். கையாளுங்கள் கொஞ்சம் கவனத்தோடு,
கவிதையை அல்ல, காகிதத்தை. காகிதம் ஓர் ஆயுதம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். கனவு கண்டான் பாரதி. காகிதமே ஆயுதமாய் மாறியது பாரதி போன்ற சான்றோர்களால் தானே. காகிதம் கொண்டு ஓர் ஆயுதம் செய்வோம், அது கற்பிப்பவரின் ஆயுதம், கற்போரின் ஆயுதம். கற்பிப்பவரின் ஆயுதம், அது கற்போரின் ஆயுதம். இலகுவான ஆயுதம், ஆனால் இலக்கு மிகு ஆயுதம். இலகுவான ஆயுதம், ஆனால் இலக்கு மிகு ஆயுதம். மனிதனின் புறம் பிரதிபலித்தல் கண்ணாடியில், மனிதனின் அகம் பிரதிபலித்தல் காகிதத்தில். மரக்கூழ் கொண்டு மையாக உருவானதால் மரபுகளுடன் கூடியது காகித ஆயுதம். மரக்கூழ் கொண்டு மையாக உருவானதால் மரபுகளுடன் கூடியது காகித ஆயுதம். கருத்துக்களையும் கற்பனைகளையும் காவியங்களாக வடிக்கவும் காட்சிகளாக காண்பிக்கவும் கரம் கொண்டு வரவேற்கும் ஓர் ஆயுதம் காகித ஆயுதம். வெள்ளை உள்ளங்களாய் வெளிப்பட்ட கருத்துக்கள் ஏந்திய வெள்ளைத்தாள் காகிதம் வெற்றியாளர்களின் ஆயுதம். வெள்ளை உள்ளங்களாய் வெளிப்பட்ட கருத்துக்கள் ஏந்திய வெள்ளைத்தாள் காகிதம் வெற்றியாளர்களின் ஆயுதம். கத்தியின்றி இரத்தமின்றி கருத்து புரட்சிதனை செய்திட காலாட்படையாய் களம் இறங்கும் காகிதம் ஓர் ஆயுதம். கத்தியின்றி இரத்தமின்றி கருத்து புரட்சிதனை செய்திட காலாட்படையாய் களமிறங்கும் காகிதம் ஓர் ஆயுதம். வாய்ப்புக்கு நன்றி. இயற்கையை வாழ்த்துவோம், இயற்கையை பார்க்கலாம். உட்கார்ந்திருப்பவர்களே, நீங்கள் குண்டூசிகள், நீங்கள் குண்டூசிகள். எங்கள் கவிதைகளை எல்லாம் நீங்கள்தான் உங்கள் இதயம் என்னும் அறிவிப்பு பலகையில் குத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் உட்கார்ந்திருப்பவர்கள் கீழே இருந்து மேலே இருப்பவர்களை கைதட்டி வாழ்த்துவது வழக்கம். வழக்கத்துக்கு மாறாக மேடை உங்களுக்காக கைதட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உறக்கத்தட்டங்கள். உட்கார்ந்திருப்பவர்கள் உட்கார்ந்தபடியே இருக்கட்டும். நாம் பேசி ஆவதொரு நன்மை உண்டோ? பேனாவும் பேப்பரும் பேசிக்கொண்டால் பெருமைகள் உண்டிங்கே என்று சொல்லில் பெருமையுடன் வருகின்றார் நமது நண்பர் கார்த்திக் மூர்த்தி தரும் கற்கண்டு கவிதை. சுவைத்து பாருங்களேன். பேப்பரும் பேனாவும் சந்தித்தாள், காகிதமும் எழுதுகோலும் சந்தித்தாள், தாளும் பென்சிலும் சந்தித்தாள். கவித்துவமான காதல்துவமான ஒரு தலைப்பு எனது கவிதை. எழுதுகோல் வந்து முத்தமிடும் வரை காகிதம் தன்னுள் வெறும் வெறுமைதான். எழுதுகோல் வந்து முத்தமிடும் வரை காகிதம் தன்னுள் வெறும் வெறுமைதான். காகிதம் இல்லாமல் எழுதுகோல் போர் செல்லாத வீரன்தான். காகிதம் இல்லாமல் எழுதுகோல் போர் செல்லாத வீரன்தான். எழுதுகோல் வந்து எழுத வேண்டும் என்றா காகிதம் படைக்கப்பட்டது? எழுதுகோல் வந்து என் மீது எழுத வேண்டும் என்றா காகிதம் படைக்கப்பட்டது? இல்லை. தாளின் மீது தவள வேண்டும் என்றா எழுதுகோல் படைக்கப்பட்டது? இருவரும் சிறிது நேரம் சந்தித்தால் கவிதையாகி இருப்போம். தாளும் எழுதுகோலும் சிறிது நேரம் சந்தித்தால் கவிதையாகி இருக்கும். நீண்ட நேரம் சந்தித்தால் கதைகளாகி இருக்கும். வருடக்கணக்கில் சந்தித்திருந்தால் காவியங்களாகி இருக்கும். யுகங்களாக சந்தித்து கொண்டதோ என்னவோ, யுகங்களாக சந்தித்து கொண்டதோ என்னவோ, நாம் காதலர்களாகிவிட்டோம். எழுதுகோலும் தாளும் யுகங்களாக சந்தித்து கொண்டதோ என்னவோ, அவை காதலர்களாகிவிட்டது. வார்த்தைகளே முத்தங்களாக, எழுதுகோல் தாளின் மீது எழுதும் வார்த்தைகளே முத்தங்களாக, வார்த்தைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி, அதன் இடைவெளிகளே இருவரின் அழகிய பார்வைகளாகின்றன. மை மை அவள் கண்ணுக்கு மட்டுமல்ல, காகிதத்துக்கும் தான் அழகு. மை
என்னவளின் கண்ணுக்கு மட்டுமல்ல காகிதத்துக்கும் தான் அழகு. நாம் இருவரும் சந்திக்காமல், காகிதமும் எழுதுகோளும் இருவரும் சந்திக்காமல் கற்பனை ஏது, கவிதைகள் ஏது, ஏன் வரலாறு தான் ஏது? எழுதி முடித்த நம் பக்கங்களுக்கு நாம் திரும்பி வருவது நம்மை நமக்காக திருத்திக் கொள்ளவா? தாள்களில் எழுதுகோள் எழுதிய முடித்த பக்கங்களுக்கு திரும்பி வருவது நம்மை நமக்காக திருத்திக் கொள்ளவா? ஆமாம், என்ன எழுதிவிட்டாய்? படித்ததும் முத்தத்தால் நனைத்தே விட்டால் என்னை, காகிதம் சொன்னது பேனாவிடம். ஆமாம், என்ன எழுதிவிட்டாய் என் மீது? படித்ததும் முத்தத்தால் நனைத்தே விட்டால் என்னை. எழுதுபவன் உனக்கென்ன, எழுதுபவன் உனக்கென்ன, ஒரு சில நிமிடங்களில் கொட்டிவிடுகிறாய். எழுதுகோளாகிய எழுதுபவன் உனக்கென்ன, ஒரு சில நிமிடங்களில் கொட்டிவிடுகிறாய். வரலாறுகளை தாண்டி உணர்வுகளை தாங்கி நிற்பது காகிதம்தானே. வரலாறை தாண்டி உணர்வுகளை தாங்கி நிற்பது காகிதங்கள் தானே. வரைந்தவன் கூட மறந்து விடலாம். ஓவியனாகிய எழுதுகோளால் வரைந்தவன் கூட மறந்து விடலாம் ஓவியத்தின் மூளை முடுக்கெல்லாம். ஆனால் தாளின் மீது அணுவாய் நகர்ந்த எழுதுகோளுக்கோ, தாளின் மீது அணுவாய் நகர்ந்த எழுதுகோளுக்கோ நெளிவு சுழிவுகளில் நகர்ந்தாலும் அசையாமல் நாணத்துடன் நின்ற தாளுக்கோ அதை மறக்க யுகங்கள் போதுமா? இருவரும் சந்திப்பது தாளும் எழுதுகோளும், இருவரும் சந்திப்பது யாரோ ஒருவன் சிந்திப்பதால் தான். சந்திப்பு தற்செயலாக இருக்கலாம், ஆனால் சந்தித்த பின் காவியங்கள் கூட படைக்கப்படலாம். சந்திப்பு தற்செயலாக இருக்கலாம், ஆனால் சந்தித்த பின் காவியங்கள் கூட படைக்கப்படலாம். நன்றி, வணக்கம். சந்திப்புகள் தற்செயலாகத்தான் நடக்கின்றன, ஆனால் அந்த தற்செயல் சந்திப்புகள் தான் தலைமுறையையே மாற்றுகின்றன. நிவேதிதா தேவியை பாரதி சந்தித்தது போல. எழுதுகோல் முத்தமிட்டால் காகிதம் கன்னம் சிவக்கிற காதல் தலைப்பில் நல்ல காதல் ரசம் கொடுத்திருக்கிறது இந்த கவிதை. யானும் நீயும் எவ்வழி அரிதும் என்று தாளும் பேனாவும் பேசிக்கொண்டன. வைரமுத்து நேற்று வந்தார், இன்றிருந்தால் இங்கேயே பல்லவி போட்டு கொடுத்திருப்பார், காகிதத்துக்கு மையழகு என்று. நல்ல கவிதை, நல்வாழ்த்துக்கள். காகிதத்தில் கடிதங்கள் காதலர்கள் பகிர்ந்திடுவார். காகிதத்திற்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தார் அந்த காலம். இது இந்த காலம். அவர் சொல்லின் ஜாலம். நல்லபடி தருகின்ற நாம் அவரை வரவேற்போம். தமிழ்நிலா சண்முகதேவி தன் கவிதை கேட்போமே. காகிதத்திற்கு ஓர் கடிதம் எழுத வந்திருக்கிறேன் உங்களிடையே. கொங்கு தமிழும் குளிர்தென்றல் காற்றும் நாவினிக்கும் சிறுவாணியும் நனி நல்கும் கோவையிலே மானம் காக்கும் நூலுக்கும் மாண்பு காக்கும் நூலும் வானம் அளவு புகழ் சேர்க்க வந்ததொரு திருவிழா, அதுதான் புத்தகத் திருவிழா. விழி நிறைக்கும் நூலுக்கு உயிரான காகிதமே, கடிதத்தில் பேசுகிறேன் காதுகளை கொஞ்சம் கொடு, கவிதனையே கேட்டுக்கொள். உயிரான காகிதமே, கடிதத்தில் பேசுகிறேன் காதுகளை கொஞ்சம் கொடு, கவிதனையே கேட்டுக்கொள். தாவி ஓடும் பருவத்தில் தண்ணீரில் விளையாட கள்ளமில்லா பிள்ளைக்கு கலமாகி மகிழ்வித்தாய். அரிச்சுவடி தொடங்கி அடுக்கடுக்காய் பட்டம் பெற அஸ்திவாரம் தானிட்டாய். அரிச்சுவடி தொடங்கி அடுக்கடுக்காய் பட்டம் பெற அஸ்திவாரம் தானிட்டாய். வாய்மொழி சாட்சியாக வந்து போகும் சொல்லானால் கரைகின்ற காலத்தில் காணாது போகும். வாய்மொழி சாட்சியாக வந்து போகும் சொல்லானால் கரைகின்ற காலத்தில் காணாது போகும். நிலைக்கின்ற சாட்சியாகி நித்தமும் நீ உதவி செய்தாய். நிலைக்கின்ற சாட்சியாகி நித்தமும் நீ உதவி செய்தாய். பற்றியது உறுதியானால் உயர பறந்தாலும் தடம் மாறாதென தரணிக்கு பாடம் சொல்லி
கயிற்றின் துணையோடு காற்றில் நீ பறந்தாய். வங்கி காகிதத்திற்கு ஏங்கி நிற்கும் மக்களுக்கு வரம் தரவே நீ நின்றாய். வங்கி காகிதத்திற்கு ஏங்கி நிற்கும் மக்களுக்கு வரம் தரவே நீ நின்றாய். புத்தியில்லா மனிதர் பலரும் பேராசை மனத்தாலே போர்க்குணத்தை கொண்டிடுவார். போட்டியிட்டு உனை தேடி பொல்லாத பெயரெடுப்பார். பாரில் பெயரும் பல உண்டு, பவனி வருவாய் பலங்கொண்டு. பிறப்பின் சாட்சி நீயானாய், இறப்பின் சாட்சிக்கும் துணையானாய். பிறப்பின் சாட்சி நீயானாய், இறப்பின் சாட்சிக்கும் துணையானாய். உதவும் குணத்தை மாற்றவில்லை, உற்ற துணையாய் உடனிருந்தாய். மனிதர் நாங்கள் குணம் மாறி உந்தன் குணத்தில் குறை கண்டோம். மனிதர் நாங்கள் குணம் மாறி உந்தன் குணத்தில் குறை கண்டோம். வெற்று காகிதம் நீ இல்லை, வெறுமை உன்னில் இருந்ததில்லை. வெற்று காகிதம் நீ இல்லை, வெறுமை உன்னில் இருந்ததில்லை. அரங்கம் நிறைந்த கடைகளிலே அறிவு சுடராம் புத்தகம் உண்டு. வாசிப்பை நேசிக்க வாருங்கள், வகையாய் புத்தகம் வாங்குங்கள். வாசிப்பை நேசிக்க வாருங்கள், வகையாய் புத்தகம் வாங்குங்கள். காகிதமே, உன்னிடம் பேசிவிட்டேன், கருத்தை யாவர்க்கும் சொல்லிவிட்டேன். காகிதம் தானென ஒதுக்கிடுவார், நீ ஆயுதமாகி காத்திடுவாய். காகிதம் தானென ஒதுக்கிடுவார், நீ ஆயுதமாகி காத்திடுவாய். உன்னிடம் உலா வந்தபோது மோதல் கூட காதலானது. உன்னிடம் உலா வந்தபோது மோதல் கூட காதலானது. கைபேசி காதலோ காப்பாற்ற ஆளின்றி தவிக்கிறது. கைபேசி காதலோ காப்பாற்ற ஆளின்றி தவிக்கிறது. காகிதமே, உனக்கு எழுதிய கடிதம் கூட கருத்தை சுமந்து நிற்கிறது. காகிதமே, உனக்கு எழுதிய கடிதம் கூட கருத்தை சுமந்து நிற்கிறது. காகிதமே, நீயும் அவதாரமெடு, காசினி முழுதும் பரவிவிடு. காகிதமே, நீயும் அவதாரமெடு, காசினி முழுதும் பரவிவிடு. நல்வாய்ப்புக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் இருநூலுக்கும் வீடு என்பதை சொல்லித் தொடங்கிய கவிதை ஒரு நண்பன் சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு அவனுடைய பெருமைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவது போல காகிதத்துக்கு அதன் பெருமைகளை சொல்லி இருக்கிறது. அறிவு சுடராய் நீ இருந்தாய் என்று ஆறுதல் படுத்தி இருக்கிறது. காகிதமென ஒதுக்குவோரை ஆயுதமென வென்றுவிடு என்பது அவர் காகிதத்துக்கு மட்டும் சொன்னதல்ல, ஆசிரியர் என்கிற தன்மையிலே கேட்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் சொன்ன அந்த கவிதைக்கு நன்றியும் நல்வாழ்த்தும். ஆயுதம் இல்லாதவர்க்கு காவல் இல்லை, ஆயுதமோ அகிம்சைக்கு ஏற்றதில்லை. அதனாலே காகிதமே ஆயுதம் என்று ஆக்கிவிட்டேன், தீர்ந்தது தொல்லை என சொல்ல வருகின்றார் மகாலட்சுமி. என்ன சொல்வார் என கேட்போம், உடன் வாருங்கள். வெற்று காகிதமும் ஆகும் பேனாக்கள் வடித்த வார்த்தை வடுக்களை சுமந்ததால் விலை மதிப்பற்ற ஆயுதம். வெள்ளை தாளும் மாறும் தூரிகை தொட்டு தடவுவதால் பேருவகை பெருக்கெடுத்து உயிர் துடிக்கும் ஓவியம். அன்பை ஆசையை அக்கறையாய் அறிவிக்கும் அஞ்சல், உற்றவர்க்கு நம்பிக்கையை நட்டு வைக்கும் ஆயுதம். கட்டளையை சுமந்து வரும் காகிதத்தின் ஒற்றை கையொப்பம் காத்திருக்கும் பழியுணர்வு பொறுதலை தலகீழாய் கவிழ்த்து போடும் அமைதியை நிலைநாட்டும் பேராயுதம். தேர்தல் சின்னங்களில் வாக்குச்சீட்டுகளில் ஏறும் முத்திரைகள் நாடுகளின் தலையெழுத்தை மாற்றும் விதி என்னும் ஆயுதம். அச்சடித்த ரூபாய் நோட்டுகள் மெச்சப்பட்டு சேரும் மனிதனை உச்சத்திற்கு கொண்டு போகும் சக்தியுள்ள இச்சை கொள்ளும் பணமென்னும் ஆயுதம். அடங்கி கிடக்கும் மக்களை ஒடுக்கி கிடத்தி என்றும் முடக்கி போட முனைந்தவரை தடுத்து நிறுத்தும் தாள்களில் பதியும் சட்டம் எனும் ஆயுதம். போர் என்னும் கோரத்தால் வானுரசும் கணை பாய்ந்து பாலுண்ணும் மழலையோடு பாரேந்தும் பேரழிவை சீர் செய்து நேர்காணும் தாள்களில் உடன்படும் சமரசம் என்னும் ஆயுதம். கற்பனைகள் அனுபவங்கள் கதைகளாய் கட்டுரைகளாய் கவிதைகளாய் காகிதத்தில் புரண்டு இதயத்தில் பாயும் எழுச்சி என்னும் ஆயுதம். விற்பனையில் சில நேரம் பொக்கிஷமாய் விலை மதிப்பு விண்ணோக்கி விண்கலமாய் எகிரி பாயும். தேர்வுகளில்
விடைகள் ஏந்தும் விடைத்தாள்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை தரமாக நிச்சயிக்கும் வரமாகும் ஆயுதம். அதிகார போர்வைகளில் உலவும் சதிகார கூட்டங்களை அறியாத மக்களுக்கும் அடையாளம் காட்டும் செய்தித்தாளாகும் ஆயுதம். சிந்தனைகளை சித்திரமாக்கி எண்ணங்களை எழுத்தாக்கி மேதினியில் எத்திக்கும் பாய முற்படும் புத்தக வடிவில் ஏவுகணையாகும் ஆயுதம். நிகழ்வுகள் நிஜங்களாய் தாள்களில் பதிவதால் சம்பவங்களை சரித்திரமாய் மாற்றும் கல்வெட்டாகும் ஆயுதம். கொடியோரும் கதிகலங்கும் தீர்ப்புகளை வார்ப்புகளாய் சுமக்கும் நீதி என்னும் ஆயுதம். மறைக்காமல் உரைத்திடும் உண்மைகளின் உறைவிடமாகும் மகத்தான தாள்களின் அவசியம். சில நேரம் இழந்தால் ஈடு செய்ய வழி வேறு இல்லாத அதிசயம். மதியுள்ளவனுக்கு எவரும் பறிக்கலாகாத பூமியை புரட்டும் புரட்சி எழுத்துக்களை சுமக்கும் பலமான ஆயுதம். கரடு முரடான ஆயுதங்கள் அத்தனையும் தோற்கடிக்கும் கபடு படராத மென்மையில் வன்மையான காகிதம் எனும் ஆயுதம். நன்றி, வணக்கம். ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், காகிதமாம் ஆயுதத்தை கவனமாய் கையாள வேண்டும் என்று. காரணத்தை இந்த கவிதை சொல்லியிருக்கிறது. காகிதம்தான் தேர்தல் சின்னங்களை வாக்குகளாய் பதிவு செய்து தலையெழுத்தை தீர்மானிக்கிறது. செய்தித்தாளாய் சரித்திரத்தை எழுதுகிறது. கவனமாய் கையாளுங்கள், இல்லையேல் காயம் நிச்சயம். நல்ல கவிதைக்கு நன்றி, நல்வாழ்த்து. காகிதமே தெரியுமா என்று கதை சொல்ல ஹரிணி இங்கு வருகின்றார் கவிகொண்டு மெல்ல. வாருங்கள் ஹரிணி, உங்கள் கவிதையை வாழ்த்தட்டும் தரணி. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. என்னால் எல்லா பெருமைக்குரியவள் நம் தமிழ் தாய். அவளை போற்றும் விதத்தில் பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் கவியை தொடங்குகிறேன். வெறும் வெண்காகிதமாய் இருந்தாய், ஆனால் என் வாழ்வின் சுகமாய் மாறினாய். வெறும் வெண்காகிதமாய் இருந்தாய், ஆனால் என் வாழ்வில் சுவாசமாய் மாறினாய். எழுதத் தொடங்கிய வார்த்தைகள் என் உறவுகளின் சித்திரங்கள். எழுதத் தொடங்கிய வார்த்தைகள் என் உணர்வுக்குள் சித்திரங்கள். காகிதமே தெரியுமா, வெற்றி நாளின் பட்டங்கள் தோல்வி நாளில் தட்டங்கள். வெற்றி நாளில் பட்டங்கள் தோல்வி நாளில் தட்டங்கள். எனக்கு மட்டும் தெரிந்தவை உள்ளத்தின் உண்மை சொந்தவை. எனக்கு மட்டும் தெரிந்தவை உள்ளத்தின் உண்மை சொந்தவை. காகிதமே தெரியுமா, எழுத்து போட்டியில் நான் பெற்ற வெற்றியை நீயே முதலில் பெற்றாய் அந்த நெகிழ்வை. எழுத்து போட்டியில் நான் பெற்ற வெற்றியை நீயே முதலில் பெற்றாய் அந்த நெகிழ்வை. விழாவில் வசித்த என் சொற்கள் உன்னில் பிறந்த மென்மையான பற்கள். விழாவில் வசித்த என் சொற்கள் உன்னில் பிறந்த மென்மையான பற்கள். காகிதமே தெரியுமா, என் கண்கள் கசியும் கண்ணீர் வெறும் தண்ணீர் அல்ல, அது உணர்ச்சி தீவீர். என் கண்கள் கசியும் கண்ணீர் வெறும் நீர் அல்ல, அது உணர்ச்சி தீவீர். என்னால் யாரிடமும் பேச முடியாதது உன்னால் மட்டும் வாசிக்க முடிந்தது. என்னால் யாரிடமும் பேச முடியாதது உன்னால் மட்டும் வாசிக்க முடிந்தது. காகிதமே தெரியுமா, நீ தீர்வாக இல்லை என்றாலும் நீ எனக்கு தன்னம்பிக்கையின் பாதையை காட்டினாய். நீ தீர்வாக இல்லை என்றாலும் நீ எனக்கு தன்னம்பிக்கையின் பாதையை காட்டினாய். நான் எழுதினேன் மௌனமாய், நீயே புரிந்தாய் சத்தமில்லாத வார்த்தையாய். நான் எழுதினேன் மௌனமாய், நீயே புரிந்தாய் சத்தமில்லாத வார்த்தையாய். காகிதமே தெரியுமா, காகிதமே நீ என் சொந்தமே, நான் மெல்ல மாறிய என் உணர்வுகளின் சந்தமே. காகிதமே நீ என் சொந்தமே, நான் மெல்ல மாறிய என் உணர்வுகளின் சந்தமே. நன்றி. புதிய மாணவி, வேளாண் துறையிலே படிக்கிறார். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்க சொல்விதையும் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார். பாராட்டுக்கள். எழுத்து போட்டியில் வெற்றி பெற்றதற்கு இதுவரை யாரும் காகிதத்துக்கு நன்றி சொன்னதாய் எனக்கு நினைவில்லை. முதல் கவிதை, நன்றி, நல்வாழ்த்து. ஒரே ஒரு அறிவுரை, கண்ணீரை காகிதத்தோடு மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அது கவிதையாகட்டும். கண்ணெதிரே கலகங்கள் மிகவாக வரும்போது கடவுளரின் அவதாரம். கண்ணெதிரே கலகங்கள் மிகவாக வரும்பொழுது கடவுளின் அவதாரம் கதைகளிலே கேட்டிருப்போம். காகிதத்தின் அவதாரம் கவியாக்கி வந்திருக்கும் சங்கரி முத்தரசு சொல்வதென்ன கேட்டிடுவோம். தாய் தந்தைக்கும் தமிழ் மொழிக்கும் முதல் வணக்கம். காகிதத்தின் அவதாரங்கள்.
நான் கருவாகி உருவான நாள் முதலே என்னுடன் மன்னிக்கவும் உன்னுடன் நான் பயணிக்கிறேன். பிறந்த நாளையும் கோளையும் குறிக்கும் நாள் காட்டியாய் நாட்குறிப்பாய் வந்தாய். எழுத்தாணி எடுத்துக்கிருக்கும் போது என் பிஞ்சி விரல்களுக்கு விளையாட்டு பொருளானாய். கால்கள் எட்டெடுத்து நடக்கையில் கார்மேகம் விண்ணிலிருந்து விசும்பலாய் மண்ணை தொடும்போது காகித கப்பலானாய். கல்வி என்னும் அரிச்சுவடில் அடியெடுத்து வைக்கையில் புத்திப்பு கொட்டும் புத்தகமாய், குட்டி போடும் மகிழிறகுக்கு புகலிடமாய், கல்லூரி சாலையில் பேருந்தில் டிக்கெட்டாய், காதலென்னும் மலரெடுத்து வராத வார்த்தைகளெல்லாம் வார்த்தெடுத்து காதலுக்கு தூதுவனாய் போய் வந்தாய். காதலனுக்கு தூதுவனாய் போய் வந்தாய். திருமணம் என்ற பந்தத்தில் வேறொருவனுடன் கரம்பிடிக்க வேடமிடும்போது காகித பூக்களானாய். கல்யாண பத்திரிகையாய் காலமெல்லாம் நிலைத்து நின்றாய். எனக்கே என்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு புகைப்படங்களில் ஆல்பமானாய். எனக்கே என்னை அடையாளம் தெரியாத புகைப்படங்கள் ஆல்பமானாய். காலை காஃபியுடன் செய்தித்தாளாய், பொழுதுபோக்கு அம்சமாய் வார மாத இதழ்களாய், சினிமா அரசியலை அறிய சுவரொட்டியாய், குடும்பத் தலைவியாய் பொருளாதாரத்தில் நான் பொறுப்பேற்கும் போதுதான் உன் மதிப்பு புரிந்தது. உன்னை எத்தனை பரிமாணத்தில் நான் கசக்கி கிழித்திருப்பேன். என்னை கடின உழைப்பு என்னும் உழைப்பை கொடுத்து அசையும் சொத்தாய் அசையா சொத்தாய், எல்ஐசி பாலிசியாய் வங்கி காசோலையாய் நகை சீட்டாய் ஜொலிக்கிறாய். உயிலின் பத்திரமாய் இருக்கிறாய். மாறி மாறி அவதாரம் எடுப்பது காசனும் காகிதத்தால் தான். நீ மாறி மாறி அவதாரம் எடுப்பது காசனும் காகிதத்தால் தான். கடைசி வரை என்னை நேசிப்பதும் நீ ஒருவனே. கடைசி வரை என்னை நேசிப்பதும் நீ ஒருவனே. ஏனென்றால் நீதான் நினைவஞ்சலியாக என்னை ஞாபகம் வைத்திருக்கிறாய். மனிதநேயத்தை மறக்க செய்வதும் அவனை மாற்றுவதும் நீ இந்த அவதாரத்தில்தான். மனித நேயத்தை மறக்க செய்வதும் அவனை மாற்றுவதும் இந்த காசனும் அவதாரத்தில்தான். ஆனால் கல்வி என்னும் அவதாரத்தால் எல்லோரையும் சமமாக்கி மதிப்பை உயர்த்தி விடுகிறாய். கொடிசிய புத்தக திருவிழாவிற்கு வரவழைத்து புத்தியவும் தீட்ட செய்கிறாய். கொடிசியா புத்தக திருவிழாவிற்கு வரவழைத்து புத்தியும் தீட்ட செய்கிறாள். அதனால் நீ கடிதம் அல்ல, காகிதம் அல்ல, ஆயுதம்தான் என்பதை உணர வைத்து விடுகிறாய். வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி. நாட்காட்டி தொடங்கி நகைச்சீட்டு வந்து நினைவஞ்சலிக்கு போய் கொடிசியாவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த கவிதை. காகிதத்துக்கு இத்தனை அவதாரமா? மொத்த காரணம் காசு என்பதையும் சுட்டியிருக்கிறது. இதுவரை பேசிய அத்தனை கவிதைகளும் காகிதத்தோடு காதலை தொடர்புபடுத்தி கூறியிருக்கின்றன. ஆம், அப்பொழுதெல்லாம் காகிதத்தில் காதல் இதயங்கள் தாண்டி கடத்தப்பட்டது. அன்புள்ள மான்வழிக்கு ஆசையில் ஒரு கடிதம். பெண்ணே, உன் கடிதத்தை பூவாலே திறக்கின்றேன் என்றெல்லாம் காதலர்களை இந்த கடிதங்கள் காப்பாற்றி கொண்டிருந்தன. சண்முகதேவி அக்கா சொன்னது போல கைபேசி காதல் வந்த பிறகு காதலை யாராவது காப்பாற்றுங்கள் என்று போராட வேண்டியிருக்கிறது. அதையும் இந்த கவிதைகள் நமக்கு சொல்லி இருக்கின்றன. வயதுக்கு ஏற்றாற்போல் ஒரு கவிதை காதலுடன் வடித்தெடுத்து வந்துள்ளார் நம் நண்பர் விக்னேசன். ஓலைச்சுவடிகளோடு ஓய்ந்து போகாமல் காலை காகிதத்தில் பதிய வைத்து கணினியிலும் ஏறிவிட்ட கன்னித்தமிழே, உன்னை எண்ணித் தொடங்குகின்றேன். உலகமெல்லாம் நலமுடன் வாழ்க. கவியரங்க தலைமை வணக்கம். தலைக்கு மை வைக்காத எங்கள் தலைமையே, தலைக்கு மை வைக்காத எங்கள் தலைமையே, யார் தலையிலும் கை வைக்காமல் உள்ளத்தில் மெய் வைக்கும் உனக்கு எப்போதும் எங்கள் வணக்கங்கள். காதலில் தோற்றவர்கள்தான் தாடி வளர்ப்பார்கள். காதலில் தோற்றவர்கள்தான் தாடி வளர்ப்பார்கள். நீ தாடி வளர்த்ததற்கு எத்தனை பேர் உன்னை காதலிக்கிறார்கள் தெரியுமா? ஒரே சிக்கல் என்னவென்றால் காதலர்கள் பட்டியலில் ஆண்களும் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். காகிதத்தில் எல்லோரும் கவிதைகள் எழுதுகிறார்கள். இதோ காகிதத்துக்காகவே கவிதை எழுதி வந்த பேனாக்களே, உங்களுக்கு என் வணக்கங்கள். உங்கள் தைரியத்தை பாராட்டியாக வேண்டும். உங்கள் தைரியத்தை பாராட்டியாக வேண்டும். அம்மியே பறக்கும் ஆடிக்காற்றில்
காகிதத்துக்கு ஆதரவு காட்டி வந்திருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள், எழுத்துக்கள் இருப்பதால் நாம் பறக்க மாட்டோம். காகிதம் ஓர் ஆயுதம் என்றீர்கள். காகிதம் ஓர் ஆயுதம் என்றீர்கள். எழுத்துக்கள் இல்லாத காகிதம் எப்படி ஆயுதமாகும்? காகிதம் வெறும் கைப்பிடிதான். காகிதம் வெறும் கைப்பிடிதான். அது கையெழுத்துக்களால் தான் ஆயுதமாகிறது. காகிதத்தை காதலிப்பீர் என்பது என் தலைப்பு. காகிதத்தை காதலிப்பீர் என்பது என் தலைப்பு. காகிதத்தை கவிதையாக்கிய எல்லோரும் காதலித்தே வந்திருந்தார்கள். அதனால்தான் நான் இப்போது தேவதாஸ் ஆகிவிட்டேன். நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் காகிதத்தை காதலிப்பீர்கள். நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் காகிதத்தை காதலிப்பீர்கள். காகிதம் காசாக இருந்தால். என்னை காதலிக்க வயது தேவையில்லை. என்னை காதலிக்க வயது தேவையில்லை. அதனால் எல்லோரும் காதலிக்கலாம். உங்கள் காதலியைப் போல ஓயாமல் பேசி உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன். என் மொழி எப்போதும் மௌனமொழி. என் மொழி எப்போதும் மௌனமொழி. நீங்கள் எதை எழுதுகிறீர்களோ அதைத்தான் நான் பேசுவேன். இந்த உலகம் முழுவதும் எனக்கு எதிரானது. உங்கள் உலகம் முழுவதும் எனக்கு எதிரானது. நீர் என்னை நனைக்கும், நிலம் என்னை மறைக்கும், காற்று கிழித்துவிடும், நெருப்போ எரித்துவிடும். அப்படியும் உங்களுக்கு ஆதரவாய் வருகிறேனே, நீங்கள் என்னை நம்பி காதலிக்கலாம். கண்ணில்லாத காற்று கூட புரட்டி புரட்டி புத்தகங்களை படிக்கிறது. நீங்கள் புதையலாகவே வந்தாலும் புத்தகங்களை தொடமாட்டீர்கள். மூடி வைத்த புத்தகங்களை கொஞ்சம் திறந்து வையுங்கள். மூடி வைத்த புத்தகங்களை கொஞ்சம் திறந்து வையுங்கள். எழுத்துகளாவது மூச்சு விடட்டும். கடிதங்கள் இருந்தபோதாவது நான் உங்கள் காதலோடு சேர்ந்திருந்தேன். கைபேசி வந்தது, காதலே உங்களை விட்டு பிரிந்து விட்டது. புத்தகங்களை காதலியுங்கள். புத்தகங்களை காதலியுங்கள். நீங்கள் புதிய மனிதர்களாகலாம். புத்தகங்களை காதலியுங்கள். நீங்கள் புதிய மனிதர்களாகலாம். சுவரொட்டிகளை காதலியுங்கள். புது புது நடிகைகளை பார்க்கலாம். செய்தித்தாள்களை காதலியுங்கள். செய்தித்தாள்களை காதலியுங்கள். எதுகை மோனை முதலாக ஊர்வம்பு முதல் உலக நடப்புகள் அனைத்தையும் அறியலாம். கைபேசி வந்தவுடன் காகிதத்தை மறந்தவர்களே, கைபேசி வந்தவுடன் காகிதத்தை மறந்தவர்களே, உங்களுக்கு உங்கள் கையெழுத்து நினைவிருக்கிறதா? உங்களுக்கு உங்கள் கையெழுத்து நினைவிருக்கிறதா? கையெழுத்தைப் போலத்தானே தலையெழுத்தும் இருக்கும். உங்கள் தலையெழுத்து நினைவிருக்கிறதா? எழுதாத காகிதங்களை காதலியுங்கள். எழுதாத காகிதங்களை காதலியுங்கள். நீங்களே எழுத்துக்களாகலாம். காகிதமாகிய நான் எப்போதும் ஒரு வெள்ளைப்புறா. காகிதமாகிய நான் எப்போதும் ஒரு வெள்ளைப்புறா. நீங்கள் எழுதினால் தூது செல்வேன். நீங்கள் எழுதினால் தூது செல்வேன். மறக்காமல் முகவரி எழுதுங்கள். மறக்காமல் முகவரி எழுதுங்கள். போகுமிடம் மறந்துவிட்டாலும் உங்களிடமாவது திரும்பி வருவேன். என் மீது கருணை இருந்தால் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுங்கள். என் மீது கருணை இருந்தால் எழுத்துப்பிழையில்லாமல் எழுதுங்கள். ஏனெனில் உங்கள் பிழைகளால் என்னை கிழித்து விடுகிறார்கள். உன்னை காதலிக்க என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கலாம். நீங்கள் உன்னை காதலிக்க என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கலாம். கசக்கி வீசும் தகுதி இருக்கிறதே, நீங்கள் என்னை காதலிக்கலாம். நன்றி. தாடி வளர்க்காத தேவதாசே, பேசுபவர்கள் ஓயமாட்டார்களா என்று ஒவ்வொரு இடத்திலேயும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகம் ஓயாமல் பேசாது, பேசுவதெல்லாம் மௌனமொழி என்பதை அழகாக சொல்லி, எழுத்துக்கள் மூச்சுவிட எங்களையெல்லாம் எழுந்து போகச் சொல்லாமல் புத்தகங்களை கண்ணில்லாத காற்று புரட்டுவதை அழகாக சொன்னாய். நல்ல கவிதை, நல்வாழ்த்து. உன் கவிதை நீ எழுதாமலே, ஏன்னா அவர் தொலைபேசியில் தட்டச்சு தான் பண்ணியிருக்கார், நீ எழுதாமலே தூது சென்று ஒவ்வொருவருடைய இதயமாகிய இல்லத்திலும் சேர்ந்து விட்டது. எந்த முகவரியும் இல்லாமல் எல்லோரும் கவி சொன்னார். எனக்கு இருபுறமும் அமர்ந்திருக்கும் எல்லோரும் கவி சொன்னார். என் கருத்தும் சொல்கின்றேன். என் இனிய நண்பர்களே, எல்லோரும் கேளுங்கள். புத்தகமோ ஏடோ ரூபாயோ வேறொன்றோ சத்தமின்றி இருக்கின்ற காகிதம்தான் பார்க்கையிலே சரித்திரமாய் சறுக்கலுக்கும் சாதனைக்கும் வழியாகி
பெரிதாக பல விளைவும் உண்டாக்கும். அதனாலே பயன்படுத்தும் வகை தெரிந்து பயன்படுத்த நாம் கற்றால் பயமில்லை என்னாலும் பலவாக நலம் உண்டாம். ஆயுதமே என்றாலும் பயன்படுத்தும் பாங்கினிலே அருமைகள் உண்டாம். நாம் அதை உணர்தல் நம் கடமை. நாம் செய்ய வழிகாட்டும் நூல் கற்போம். தம் கடமை ஆற்றுபவர் தரணியிலே பெரியவராம். நம் கடமை நாம் ஆற்ற வழிகாட்டும் நூல் கற்போம். தம் கடமை ஆற்றுபவர் தரணியிலே பெரியவராம். கற்றபடி நாம் நின்றால் கரையில்லை குறையில்லை, மற்றபடி நான் சொல்ல வேறில்லை, நலம் வாழ்க. பள்ளிக்கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம், கொடிசியா, அறிவுக்கேணி அமைப்புகள் இணைந்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் புத்தகத் திருவிழாவினுடைய இந்த ஆண்டு நிகழ்வில் இப்படி ஒரு மேடையை எங்களுக்கு அமைத்து கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு உவந்து சொல்கிறோம் எங்கள் நன்றியும் நல்வாழ்த்தும். அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களை பொறுத்த வரைக்கும் 100 மனிதர்கள். ஏன் தெரியுமா? 1000 விதைகள் ஒரு மரத்திலிருந்து ஒரு செடியிலிருந்து வந்தாலும் ஆற்றலுள்ள விதைதான் முளைக்கிறது, மண்ணை குத்தி கிழித்து கொண்டு மேலே ஏறுகிறது. நீங்கள் உட்கார்ந்து கேட்டிருக்கின்றீர்கள். இத்தனை பேர் சொன்னதிலும் எத்தனையோ இருந்தாலும் ஏதோ கொஞ்சமாவது உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும், அது உங்கள் சிந்தனையை சுட்டிருக்கும். நிச்சயமாக உங்களோடு அது நடைபோட்டு உங்கள் பையிலே உட்கார்ந்து கொண்டு அல்லது உங்கள் கையை பிடித்து கொண்டு உங்கள் வீடு வரைக்கும் செல்லும். எங்கேயாவது நீங்கள் சொற்களில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு செய்தி இங்கிருந்து நீங்கள் எடுத்த செய்தியாக அல்லது நாங்கள் கொடுத்த செய்தியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு 100 பேரை உள்ளே வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றி, நல்வாழ்த்து, வணக்கம்.